வணக்கம். துரந்தர் பார்ட் 1 ட்ரெய்லர் பார்த்த அப்புறம் அந்த படத்து மேலே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்துச்சு. ஆனால் அது அவ்வளோ பெரிய ஹிட் ஆகும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த மூவியோட பாலிடிக்ஸ் பற்றியும் நிறைய பேருக்கு நிறைய கருத்து இருந்துச்சு. பட் ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பை த்ரில்லராக அந்த படம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. அண்ட் அந்த படத்தோட சக்ஸஸ்க்கு அதுதான் காரணம்னு நான் நினைக்கிறேன். இப்போ துரந்தர் த ரிவெஞ்ச் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணிச்சா இல்லை எக்ஸீட் பண்ணிச்சான்றதை பார்க்கலாம். வெல்கம் டு ஃப்ரேம்ஸ் அண்ட் ஃபோர்ஸ். நான் உங்கள் எம். மேகி அலையஸ் மரகதவள்ளி இல்லை ஹம்சா அலி மசாரி அலையஸ் ஜஸ்கிரத் சிங் ராங்கி ரஹ்மான் தக்கையத்தோட மரணத்துக்கு அப்புறம் லியாரியோட பாட்ஷா ஆயிடுறாரு. ஆனால் அவரோட அல்டிமேட் கோலான பாகிஸ்தான் டெரரிசம் அழிக்கிறதுக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்குன்றதை உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்த ஆரம்பிக்கிறார். ஆனால் அவர் ஜஸ்கிரத் சிங் ராங்கியாக வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கட்டத்தில் மறுபடியும் அவர் லைஃப்பில் வர புது பிரச்சனைகள் உருவாகுது. கடைசியாக ஹம்சா இந்த சிக்கலை எப்படி கடந்து வந்தார், தன்னோட அல்டிமேட் கோலை எப்படி அச்சீவ் பண்ணுறாருன்றதை 4 மணி நேரத்தில் ரொம்ப சுருக்கமாக சொன்ன படம் தான் துரந்தர் த ரிவெஞ்ச். படத்தோட பாசிட்டிவ்னா அது ரன்வீர் சிங் தான். ஹம்சா அலி மசாரியா மனுஷன் ஒரு வளம் வந்திருக்கிறாரு. சிங்கிள் ஹேண்டடாக ஃபுல் மூவியும் அவர் தான் ஆங்கர் பண்ணுறாரு. பார்ட் 1 மாதிரியே பெரிய ரஷ் இல்லாமல் தான் ரொம்ப டீட்டெயில்டாகவே படத்தை ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் படம் டல் ஆகிற ஃபீல் வருதோ அப்போல்லாம் ஒரு ஹை மூமெண்ட்டை இன்சர்ட் பண்ணி மூவியை ரொம்ப ஈஸியாக நெக்ஸ்ட் சீக்வன்ஸுக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனாலவே 4 மணி நேரம் ஓடினாலும் பெரிய அளவுக்கு லேக் தெரியல. அண்ட் பார்ட் 1லேயே ஹம்சாவோட ப்ரில்லியன்ஸை தேவைக்கு அதிகமாக எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுனால ரைட்டிங்கில் இருக்க கன்வீனியன்ஸும் ஒரு பெரிய குறையாக தெரியல. படத்தோட மிகப்பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரிஞ்சது வீக் வில்லன்ஸ். என்னதான் பார்ட் 1ல் சஞ்சய் தத்துக்கும் அர்ஜுன் ராம்பாலுக்கும் பெரிய பில்டப்லாம் இருந்தாலும் பார்ட் 1ல் ஸ்கோர் பண்ணது அக்ஷய் கண்ணா தான். அப்பேற்பட்ட ரஹ்மான் தக்கையிட்டே ஹம்சா ஈஸியாக காலி பண்ணிட்டார். அப்புறம் இவங்க 2 பேரும் எந்த ஆங்கிலுமே எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனாக தெரியவே இல்லை. ஸோ ஒரு கட்டத்தில் ஹீரோ இவங்களை ஃபூல் பண்ணுறது எல்லாமே ஒரு கேக் வாக் மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட அடுத்த பிரச்சனை பார்ட் 1ல் இருந்த அதே பிரச்சனை தான் ரன் டைம். நீங்கள் டீட்டெயில்டாக சொல்லலாம், ஆனால் 4 மணி நேரம்ன்றது ரொம்ப பெரிய ரன் டைம். இதே விஷயங்களை இதை விட கம்மியான ரன் டைமில் கிறிஸ்பாகவே சொல்லியிருக்கலாம். ஏன் பண்ணலன்னு எனக்கும் தெரியல. பார்ட் 1 கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் டெக்னிக்கல் ஃபினிஷ் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் பட்டுச்சு, குறிப்பாக இந்த கிளைமேக்ஸ் ஃபைட். பட் அதை தவிர்த்துட்டு பார்த்தா பெரிய குறைகள் எதுவும் இல்லை. ஸ்பெஷல் மென்ஷன் டு மியூசிக் டைரக்டர் சாஸ்வத் சச்தேவ். மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1 மாதிரியே ஒரு வெல்மேட் ஸ்பை த்ரில்லர். கண்டென்ட் நல்லா இருந்தால் 4 மணி நேரம் இல்லை 40 மணி நேரம் கூட பார்ப்பேன் அப்படின்ற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தியேட்டரில் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடிய சீக்கிரம் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.